ஜெனீவாவில் நடைபெற்று வரும் விடுதலை புலிகள் சார்பான போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இலங்கையில் அமைந்துள்ள சுவிஸ் தூதரகத்தில் தேசபக்திக்கான தேசிய இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த அரசு போர் வீரர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பினரால் ஒரு எதிர்ப்பு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமை கூட்டத்தொடரின் சூழலில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வுகள் குறித்து கடும் கவலை மற்றும் எதிர்ப்பை தெரிவிப்பதே இந்த கடிதத்தின் நோக்கமாகும். இலங்கையின் ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் பிரதேசவாத தன்மை ஆகியவற்றை எந்த நடவடிக்கையும் மதிக்க வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தலும் இந்த கடிதத்தில் அடங்கும். ஜெனீவாவில் நடக்கும் போராட்டங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை மீண்டும் உருவாக்கும் நோக்கத்தோடு நடத்தப்படுவதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மேற்படி அமைப்பினர் இந்த கடிதம் போராட்டங்களால் ஏற்படக்கூடிய தவறான விளக்கங்களையும் இலங்கையின் நிலைத்தன்மைக்கு ஏற்படக்கூடிய சவால்களையும் எதிர்கொள்ளும் நோக்கில் சுவிஸ் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பில் இலங்கை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்காமையினால் மக்களாகிய நாங்களே இதற்கு ஒரு தீர்வை எதிர்பார்த்து இன்று இந்த கடிதத்தை ஒப்படைத்தோம் என அவர்கள் குறிப்பிட்டனர்.